ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டுமாய் இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உண்மையா இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் காலைல பண்ண மாதிரி இருந்தது. அதனால இல்லை நான் நினைச்சுட்டேன். ஆட்களும் மிக குறைவா இருக்கிறாங்க. பரவாயில்ல. சங்கீதம் 115 அதிகாரம் அதுல 17 வசனத்தை நான் வாசித்து கேட்போம். அடுத்த வசனம், நாம் கண்களில் மூடி இந்த வார்த்தையை பார்க்கிறது நன்றியோடு நன்றி மனதினை உடன் நன்றி பரிசுத்தரே நன்றி இயேசுவே தன்னா பலவீனன பலவாதரித்தீரன் தெளிவீருப்பா தேவனின் செயல் இதுவே நன்றி. மரித்தோரிலிருந்து பலமாய் மீட்கப்பட்ட தேவகுமாரனாகிய உம்மை மாலை வேளையிலே மீண்டுமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இப்பொழுதும் தந்தாங்க நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே காலையிலே எங்களோடு இடைப்பட்ட தேவன் இந்த மாலை வேளையிலும் ஒரு வார்த்தையின் மூலமா எங்களோடு உறவாடுவதை செய்கிறோம். நீரை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. நாம் இங்க வாசித்தோம் சங்கீத புத்தகம் 115 அதிகாரம் வசனம் 17-18 தாவீது ராஜா சொல்கிறார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை தோற்கடிப்போமாக என்று சொல்லி இந்த சங்கீத புத்தகம் 115 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் செய்கிறவர்கள் விக்கிரகங்கள் எப்படிப்பட்டது, அதை செய்கிறவர்கள் எப்படி என்று சொல்லி இந்த 17 வசனம் வந்து அவர்கள் எல்லாம் மரித்தவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். 18 வசனத்துல நாம் மரித்தவர்கள் அல்ல, நாமும் ஏனென்றால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அப்படின்னு ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரித்தவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது. ஆகவே ஜீவனோடு இருக்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தரை துதிக்க முடியும். அப்படின்னு ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மரணத்தினாலே பிசாசானவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தின் பரிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே வென்று சாவை ஜெயமாக விழுங்கியவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நாம் இனி மரித்தவர்கள் அல்ல, மௌனத்தில் இருப்பவர்களும் அல்ல, நாம் யாரா கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள். ஏனென்றால் அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே இந்த சபையை அவர் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. முதலாவதாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷங்கள் பிரசங்கங்கள் எப்படியாக இருக்கும், வீணா இருக்கும். அவர் உயிரோடு எழுந்ததுனாலதான் சுவிசேஷம் என்ன செய்யறது, பரவ ஆரம்பித்தது. காலையிலே போதகர் அவர்கள் பேசினார்கள். 3வது வார்த்தை என்ன சொன்னார்கள், நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் பிரசங்கிக்க சொன்னார்களா. அப்போதான் சீசர்கள் என்ன செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆரம்பித்தார்கள். நீங்கள் அது வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்று நாம் அதிலே காண முடியும். இப்போது நாம் பார்க்க வேண்டியது இந்த வசனத்தை, யார் மரித்தவர்கள், நீங்களும் நானும் மரித்தவர்கள் அல்ல என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்திருக்கிறார், உயிர் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் மரித்தவர்கள் அல்ல, மௌனத்தில் இருக்கிறவர்களும் அல்ல. நாம் யாருடைய ஜனங்கள், கர்த்தருடைய புதுக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருந்து மரித்தவர்களை காணப்படுகிறார்கள்.
சொல்லப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த காலையில் கேட்ட பிரசங்கத்திற்கும் இந்த மாலை வேளையில் கேட்கிற பிரசங்கத்திற்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள். என்னடா மாலையில் எழுந்தல் வந்து இப்படியா இருக்கிறது? நீங்கள் சற்று சிந்தித்தீர்கள் என்றால், கவனிப்பீர்கள் என்றால், இதை நாம் மரித்தவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். யார் மரித்தவர்கள் என்று நாம் பார்க்க முடியும். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உயிரோடு இருந்து இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மரித்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3:14. அன்பு கூறாதவர் யார் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்களா? சகோதரத்தில் சபையில நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க கிட்ட அன்பு கூறாதவங்க எப்படிப்பட்டவங்களா? மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்களா? இன்றைக்கு நாம் ஈஸ்டரை வந்து கொண்டாடின வருடம் ஈஸ்டர் வருகிறது, வீட்டிலிருந்து ஆராதனை வருகிறது, நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் உண்மையாகவே கொண்டாடுகிறோம் என்றால் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்த போதனைகள், அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இங்கே 1 யோவான் 3:14 நாம் வாசிப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் உண்மையாகவே என் கணவனிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? நான் என் மனைவியிடத்தில் அன்பா இருக்கிறேனா? என் பிள்ளைகளிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? என் பெற்றோரிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? அப்படி அன்பு செலுத்தாதவங்க யாரா மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்க. இது நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்பது நாம் மரித்தவர்கள் அல்ல. ஆனால் உயிரோடு இருந்தாலும் சில ஆத்மா மரித்து போய் காணப்படும். இன்னும் அவர்கள் உயிர் தெழுந்த அந்த வல்லமையை என்ன செய்யவில்லை? அனுபவிக்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. உயிர் தெழுந்த அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாரிடத்திலும் நாம் என்ன செய்ய முடியும்? அன்பா இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இங்கே வேறு வசனம் சொல்லப்படுகிறது, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், சகோதரன் மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரி, நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய இனஜன பந்துகள் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இயேசு அப்படியாக வாழ்ந்தார். அவர் அன்பாகவே இருந்தார். தேவன் அன்பாகவே இருந்தார் என்று பார்த்தோம்னா மீண்டும் மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனிடத்தில் அன்பு கூடாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், நன்றாக ஜெபிக்கிறேன், நன்றாக ஆராதிக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் உள்ளத்தில் இருந்து நம்முடைய ஆத்மாவிலிருந்து நாம் ஆராதிக்கிறோமா? அல்லது உதட்டின் அளவிலிருந்து நாம் ஆராதிக்கிறோமா? உதட்டின் அளவிலிருந்து நாம் ஆராதிக்கிறோம் என்றால் நாம் மனிதவர்கள். ஆனால் உள்ளத்திலிருந்து ஆத்மத்திலிருந்து நாம் ஆராதிக்கிறோம் என்றால் நாம் ஜீவனோடு இருந்து அவரோடு இருக்கிறவர்கள். அவன் அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:6. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடுத்ததாக யார் மரித்தவங்களா, யார் செத்தவங்களாம்? சுகபோகமாய் வாழ்கிறவங்க. ஆமென். அல்லேலூயா. சுகபோகமாய் வாழ்கிறவங்க உயிரோடு செத்தவர்கள் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஜனமே, சுகபோகமாய் இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகமாய் வாழ்றாங்க. நல்ல மனம், நல்ல ஆசீர்வாதமாய் இருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்பா சீமானா இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரா மரித்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து கர்த்தரை வந்து தேடாத ஜனங்கள். ஆகவே இவங்க எப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது? சுகபோகமாய் வாழ்கிறவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனா அவங்க செத்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க சுகபோகமாய் வாழ்கிறவங்க. இவங்க வந்து கர்த்தரை வந்து துதிக்க முடியாது. துதிப்பாங்க, ஆனா ஆண்டவரோடு அந்த உயிர் தெரிந்த வல்லமையோடு வந்து என்ன செய்ய முடியாது? அதோடு இணைந்து வந்து அவங்களால துதிக்க முடியாது. பாரம்பரியமா வந்து அவர் பாரம்பரியமாக வந்து
முன்னோர்கள் காலத்திலிருந்தே அவர்களுடைய எப்படி சொல்றதுன்னா அவருடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க முன்னோர்கள் காலத்திலிருந்து. இருந்தாலும் அவர்கள் இடத்துல ஏதோ ஒரு சடங்காச்சாரம் சர்ச்சுக்கு போகணும், இத்தனை டைம் ஆராதனை, இத்தனை டைம் அப்படின்னு அவங்கதான் ஈஸ்டர் மொத்த வருடத்திலே ஈஸ்டர் ஆராதனை, அப்புறம் புனித வெள்ளி, அப்புறம் புதிய வருடம், அப்புறம் கிறிஸ்துமஸ் இது வந்து நம்ம வந்து கலந்துட்டா போதும் அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை சபையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. சில ஜனங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், கொடுத்து உதவி செய்வார்கள். சபைக்காக உருவார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். அவங்களுக்கு வந்து தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். வசனமும் அதுதான் சொல்லுகிறது. உன்னிடத்தில் இருந்தால் நீ அதை வந்து அனைத்தையும் வந்து கொடுத்து விடு என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கு கூட ஒரு இடத்துல வந்து இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் வந்து எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்கிறான், ஆசிரியை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறான், களத்திலே தானியங்களை சேர்த்துக் கொள்கிறான், களஞ்சியங்களை சேர்த்துக் கொள்கிறான், எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவன் கேட்கிறான், என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இருக்கியா, இதெல்லாம் உனக்காக நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லி சுகபோகமாய் வாழ்றான். அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுடன் பேசுகிறார், இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால் இது யாருடையதாகும் என்று கேட்கிறார் ஆண்டவர். ஏன்னா அதுக்கும் அவன் வந்து அந்த உணர்வே இல்லை. இன்று ராத்திரியிலே ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால் நான் எங்கே போவேன், எங்கே இருப்பேன், என்னுடையது யாருடையதாகும் என்று சொல்லி யாருக்குமே உணர்வே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்று ஜீவனோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்போதும் ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோட பிரித்துக் கொண்டு ஆண்டவருடைய ஆராதனை செய்து அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோட குரலிலே இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரோடு எல்லா வழிகளிலும் துணையாக இருப்பாங்க. ஆனால் சுகபோகமாய் வாழ்கிறவங்க உயிரோடு சென்றவங்க வேதத்தில் சொல்லுது. நமக்கு எளிமையான வாழ்க்கை, அதுக்காக வந்து நம்ம நீண்ட துணிங்க பழைய துணிங்க எல்லாம் போட்டுருவாங்க, அந்த அப்படி இல்லை. எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை என்பது தேவன் எப்படி அவர் எங்கே எங்கே எந்த இடத்துல பிறப்பார் என்று ஞானிகள் என்ன தங்களுடைய ஞானத்துல அவங்க உணர்வடைந்தாங்க, அரண்மனையில பிறப்பார். ஆனால் அவர் வந்து பிறந்த இடம் எங்க, மாட்டு தொழுவத்தில் மாட்டு பட்டறைகள் வந்து அவங்க வந்து பிறந்தார். தாழ்மையின் மூலமாய் அவதரித்தார். அவர் எளிமையான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்று நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வீட்டு மனத்தில் எளிமையான வாழ்க்கை என்பது ஒரு பிச்சைக்காரன் போல வாழ்க்கையில தேவன் நம்மை நன்றாக ஆசீர்வதிக்கிறார். நாம் நன்றாக புசித்து குடித்து நல்ல உலகத்திலே சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அப்படி இருந்தாலும் தேவனை நாம் மறக்காதவர்களாக, அவரை எப்போது துதிக்கிறவர்கள் ஜீவனோடு இருக்கிறவர்கள், ஆமே புதியாதவர்கள் மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் நாங்கள் சங்கீதம் 118 மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனையில வந்து துதிக்க மாட்டேங்கிறாங்க, பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க, கை தட்ட மாட்டேங்கிறாங்க. டிவியில வந்து பாட்டுங்க அந்த லிஸ்ட் போட்டாலும் அதை பார்த்து கூட பாட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஜனங்களை வந்து எப்படியாவது கர்த்தரோட ஆராதனையில வந்து இணைக்கணும்னு சொல்லி சபையோட போதனை வந்து ரொம்ப பிரார்த்தனை ஜனங்க இருக்காங்க. நீ என்னதான் பண்ணாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் யாரு, மரித்தவர்கள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அடுத்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 23:27. இந்த ஆண்டவர் மாயக்காரர்களையும் பரிசேயரையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ என்றார். மாயக்காரர்கள் பரிசேயர்கள் இவர்கள் வேத வசனங்களை நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நன்றாங்க. மாயக்காரர்கள் மாயமானம் பண்றவங்க, ஆளை பார்த்தா பேசுறது, ஒரு ஆளை பார்த்தா இப்படி பேசுறது, இன்னொரு ஆளை பார்த்தா அந்த மாதிரி பேசுறது, நடிப்பாங்க. இவங்களை பார்த்தா மாயக்காரராகிய வேதப்பாரகரே அப்படின்னு சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருப்பார்கள்.
நீங்க கல்லறையில போய் பார்ப்பீங்க. நான் கேஎம்சில வந்து கல்லறை திருவிழாவோட வந்து ஒரு எத்தனை பேர் போயிருக்கீங்க? நானும் உள்ள போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கல்லறைகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா கொஞ்சம் வசதியானவங்க இருந்தா அந்த கல்லறை மேல நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த கல்லறை மேல பட்டதுன்னா அப்படியே நம்ம கண்ணு வந்து பூசும். அப்படி அந்த கல்லறையில வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கல்லறையை தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? நாசம் அடைந்துள்ள எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்து உள்ளையோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கிறிஸ்தவ வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது. உள்ளையும் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமா இருக்க வேண்டும். அதாவது ஆத்மாவும் ஜீவனோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய ஆத்மா மறித்து போயிருக்கிறது. நிறைய பிரகாரமான ஜீவன் இருந்தாலும் உள்ள ஆத்மா மறித்து போயிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். உடனே பார்ப்பாங்க, சோதரம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சோதரம் கொடுத்து கீழே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அசிங்கமா பேசி கிடப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசிப்பாங்க. அப்ப இவங்க வந்து யாரையும் வசனம் என்ன சொல்லுது? மாயக்காரர்கள் என்று எப்படி ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கலரை மேல பாக்குறதுக்கு நல்லா வந்து நமக்கு வந்து பரவாயில்ல, இந்த கலர் வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. அது அவங்க வீட்டுல யாராவது இறந்துருக்கலாம், அவங்க நல்லா வசதி வந்து படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனா அந்த கல்லறையை வந்து அவங்க ரொம்ப செலவு பண்ணி அது மேல வர்ணம் பூசி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அது நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி மேல பூவெல்லாம் போட்டு அலங்காரமா வைப்பாங்க. ஆனா மேல பார்க்கறதுக்கு அலங்காரமா இருந்தாலும் ஆனா உள்ள எப்படி இருக்குமா? அது உள்ள எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கக்கூடாது. கிறிஸ்து என்றைக்கு மறித்து துயரோடு எழுந்தாலும் அன்றைக்கு அவருடைய உயிர் சேர்ந்தவர்களுமே நமக்கு இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டும். ஆகவேதான் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அது வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் உயிரோடு எழுத பிற்பாடு தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். முதலாவதாக நாம் சகோதரர்களிடத்தில் அன்பு கூடாதவங்க மறித்தவர்கள் பார்த்தோம். இரண்டாவதாக சுகபோகமாய் வாழ்கிறவங்க மறித்தவங்க பார்த்தோம். மூன்றாவதாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வாழ்க்கையில வாழ்றவங்க மறித்தவர்கள் பார்த்தோம். அடுத்ததாக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை வைத்து வழித்தவருக்கு பின்மாற்றத்தில் போயிருக்காங்க? நம்முடைய சபையிலேயே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாம தேவனோட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் இணைந்திருக்கிறோம். அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையில நாம் இணைந்திருப்போம் என்றால் தப்பி போன மார்க்கத்தில் இன்று ஒரு பாவியை திரும்புகிறவன் எப்படிப்பட்டவனா? திரளான பாவங்களை கூடுவான். ஏன்னா அவனை கூட என்ன செய்யறாங்க? மரணத்தில் நின்று நம்ம என்ன செய்கிறோம்? உள்ள நம்ம வழி நடத்துவார் வந்து வேதத்துல சொல்லப்படுது. பின்மாற்றத்துல போறவங்க மறுபடியும் எப்படியா மாறுறாங்க? மரித்தவர்களாக மாறுறாங்க. அப்ப அந்த மரித்தவர்களை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு எழுப்பி அவர்கள் ஆத்மாவிலே வேத வசனங்களை போட்டு இயேசுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஆத்மாவை உயிர்ப்பித்து சபைகளுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் கொண்டு வரும்பொழுது தப்பி போன மார்க்கத்தில் இருந்து பாவியை திரும்புகிறவர் ஒரு ஆத்மாவை மரணத்தில் ரசித்து திரளான பாவங்களை இருக்குவான் என்று அறிய கடந்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்முடைய தமிழிலே எத்தனையோ குடும்பங்கள் வந்து வராமல் இருக்கு. அந்த குடும்பங்கள் எங்க போயிருக்கு? நம்ம அதை எங்கிட்டாவது சிந்தித்திருக்கிறோமா? வீட்டுல போய் நம்ம போய் பார்த்துருக்கிறோமா? இல்ல உங்களுக்கு போன் நம்பர் தெரிஞ்சா ஏன் சிலர் வரல, எதுக்கு சிலர் வரல, ஏன் இந்த வாரம் வரல, எனக்காவது நீங்க வந்து கேட்டுட்டீங்களா? யாராவது வரலன்னா எத்தனை பேர் நீங்க வந்து போன்ல வந்து பாக்குறோமாவை தவிர விசுவாசிங்க எத்தனை பேர் வந்து நீங்க போன்ல வந்து விசாரிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, யாராவது விசாரிச்சிருக்கீங்களா? சபைக்கு வராதது ஏன் இது வரல? சரி வரல, அடுத்த வாரம் வாங்க வந்து ஆராதனை பண்ணுவோம். நம்ம எல்லாம் கூடி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனோடு நாம் இணைந்து ஒன்றாய் அவரை மகிமைப்படுத்துவோம்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி சொல்றோம்.
அவங்க வந்து தப்பி போன மார்க்கத்தில் இன்று பின்மாற்றம் ஜீவியத்துக்கு போயிட்டாங்க. இதே போனா போட்டு நமக்கு என்ன வந்தது, நான் வந்து ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து வாழக்கூடாது. பின்மாற்றத்துக்கு போனவங்கள மரணத்தின் நின்று அந்த மனித வாழ்க்கையிலிருந்து மீண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் உயிர்ப்பித்து இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு நாம் அவர்களை உயிர்ப்பித்து சபைகளுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்க அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே இன்னைக்கு வந்து சபையில இல்ல, எங்கே போனாங்க, அவங்க என்ன ஆனாங்க, போய் தேடணும், நம்ம போய் பார்க்கணும், அவங்களுடைய குறைகளை விசாரிக்கணும், என்ன ஆச்சு பார்த்து கூப்பிட்டு பார்த்து நம்ம வந்து போலாம், இவங்க வந்து வரல என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் வந்து போதகர் அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து நேரம் இல்லை. எல்லாம் நிறைய சபைகள் வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க தான் இந்த ஊழியத்தை இன்னும் விசுவாசிகள் வந்து இந்த ஊழியம் இல்லைன்னு அப்படின்னு நச்சுன்னு இருக்காங்க. அப்படி அல்ல, விசுவாசிகள் கூட இந்த ஊழியத்தை வந்து அவருடைய தலைமையில இருந்த பெரிய ஒரு கடமையா இருக்கிறது. அவன் மலேரியா அதான் வசனம் சொல்லுது, தப்பி போன மார்க்கத்தின் என்று 19 பாருங்க, சகோதரரை உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி போதும் மற்றொருவன் மற்றொருவன் அவனை திருப்பினார். நீங்க திருப்பி கொண்டு வாங்க, அவங்க எப்படி பழைய பாவத்துல போய் வீழ்ந்தானான்னு சொல்லி, அவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லி திரும்ப கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய கணக்கை வந்து தேவன் யாருக்கு கேட்பாரு, நம்ம தான் கேட்பாரு. அவன் இல்லையா, நாம் மறுபடியும் நான் கேட்கிறேன், நாம் மறித்தவர்கள் அல்ல, மௌனத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாக. ஏன்னா நம்ம பக்கத்துல ஒரு அண்ணா வந்து உட்காருவாங்களே, ஒரு அண்ணா வந்து உட்காருவாங்களே, இன்னைக்கு காணுமே, இந்த இடம் காலியா இருக்கு, என்னாச்சு, சபை முடிஞ்ச பிறகு கோபம் பண்ணுவோம், இல்லை முடிஞ்சா சாயங்காலம் வந்து அவங்க வீட்டு போய் பார்ப்போம். இனிமே அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து செய்யணும். யார் யார் வரலன்னு சொல்லி போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சேரலாம் இன்னைக்கு யார் யார் வரலன்னு சொல்லி நீங்க விசாரிக்க பாருங்க. முற்றிலுமாக பின்மாற்றத்துக்கு போனவங்களை கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும், அவங்களோட பேசணும். அப்படி நாம செஞ்சாதான் யாரா இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். எனக்கு ஜீவன் இருக்கு, நான் பேசுறேன், ஆனா நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழலைன்னா நானும் வந்து எப்படி மறித்தவனாக மறித்தவர்கள் மௌனத்தில் நாமும் இப்பொழுது கர்த்தரை சோதரிக்குவாங்க. பாவி கூட மனத்திற்கு பரலோக சென்று விடலாங்க. பாவி கூட மனத்திற்கு ஏற்று கிறிஸ்து சிலுவையில் அறையப்பதை இந்த பக்கம் ஒரு கல்ல, அந்த பக்கம் ஒரு கல்ல, ஒருத்தன் வந்து மரியாதை பண்றான், இதே ரசித்துக் கொண்டு எங்களை நீ ரசித்துக் கொள். நான் இன்னொரு கல்யாணம் என்ன சொல்றேன், எப்ப நாம 2 பேர் வந்து பாவம் செஞ்சு கண்டு நாங்க வேண்டோம், ஆனா இவனும் ஒரு பாவமும் செய்யல, ஆனா நீ வந்து செஞ்ச பாவத்தை வந்து நீ வந்து உணர மாட்டேங்க, அவரை வந்து நீ வந்து கிண்டல் பண்ற, அவனை வந்து கடிந்து கொள்றாங்க அல்ல. அப்போ சொல்லிட்டு ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேனை நினைத்தார்கள் சொல்லி 2வது வார்த்தையில வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு என்னோட கூட பரிந்துரை அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த கல்லன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல, என்ன தண்டனை தெரியல, ஆனாலும் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில ஞானத்தானமே எடுக்கல, எதுவுமே எடுக்கல, அவன் வந்து பரவத்துக்கு போயிட்டான். அது இன்றைக்கு என்னோட கூட பரதேசத்தில் இருப்பாய் தேவனுடைய ஜனமே. ஞானத்தானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய வரங்களை பெற்றவன், கர்த்தருடைய தாழ்வுகளை பெற்றவன் பின்மாற்றத்துக்கு போவான் என்றால் அவன் மீண்டுமாய் பரவத்துக்கு செல்ல முடியாது. அவங்களெல்லாம் நாம அதாவது ஒரு பாவையை திருப்புகிறவன் போயிட்டே இருக்கான், எங்கேயோ அவனுக்கே தெரியல. அதாவது அவன் வந்து இப்போ எப்படி அவன் கண்ணுக்கு இல்லாமதான் ஆயிட்டான். அப்போ அவன் போற பாதை வந்து அவனுக்கு தெரியல. அப்ப அவன் வந்து என்ன செய்யலாம், எங்க போறதுன்னு தெரியாம இருக்கான். நாம என்ன செய்யணும், அவனுடைய கையை பிடிச்சிட்டு அந்த தகவலுடைய கருத்தை பிடிச்சிட்டு தகவலுடைய கருத்தை பிடிச்சிட்டு இதுதான் வழி, இதுதான் சத்தியம் என்று சொல்லி அழைத்து இப்படிப்பட்டவர்கள் செய்யும் போது அவர்கள் தேவனோடு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைகிறார்கள். அவன் மலேரியா இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எடுத்தவுடனே அவன் வந்து பகவான் 40 நாள் சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்து, நீங்கள் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா அது தெரியும். 40 நாள் சீசர்களோடு பேசி தரிசனம் கொடுத்து அவருக்கு எப்படிலாம் இன்னும் நல்லா அவர் வந்து
வந்து என்ன பண்ணாரு ஆண்டவர்? பலப்படுத்தினாரு, திறன்படுத்தினாரு. நீங்க தைரியமா போய் கேட்டுக்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் போய் ஒரு தேட்டரவாக நான் அனுப்புறேன். ஆண்டவர் வந்து நேரா பார்த்தப்பா என் வேலை முடிஞ்சிச்சு, 3 வருஷம் நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் நேரா பரவத்துக்கு போல நேரா சீசர்களை தேடி வந்தார். கூட்டின் அறைகளுக்குள்ளே வந்தார். கண்ணீரோடு இருக்கிறவர்களை தேடி போனார். அவருடைய கண்ணீரை தக்காக நம்ம பார்க்க இருக்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பிதா கொடுத்த வேலையை கச்சிதமாக சிறப்பாக அவர் செய்து முடித்தார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த அந்த வேலையை நாமும் கச்சிதமாக சிறப்பாக செய்வோம் என்றால் நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் தேவன்